உண்மையிலே ஒர்க் ஆகுது, உண்மையிலே ஒர்க் ஆகுது. ஐயோ உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஜோசியம் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் பார்த்ததுல இருந்து உண்மையிலே சொல்றேன், நீங்க நம்மளனா கமெண்ட்ல பாருங்க, எப்படிதான் கமெண்ட் வச்சிருப்பானுங்க. கமெண்ட் பாருங்க, கமெண்ட் பாத்துட்டு வாங்க. சொல்ல போறத கரெக்டா காது கொடுத்து கேளுங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட தப்பாயிடும். சோ அதுதான் சொல்றேன், கொஞ்சம் கரெக்டா பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், ரைட் யூஸ் பண்ண கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கரெக்டா அந்த ரேகை தெரியும். ரேகை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கையில 3 ரேகை இருக்கும், 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 ரேகை இருக்கும். கீழ இருந்து பார்த்தா மேல 3வது ரேகை 1 2 3, அதாவது கீழ இருந்து 1 2 3ன்ற மாதிரி 3 ரேகை. கரெக்டா சொல்லணும்னா மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரேகை, கீழ இருந்து போகும்போது 3வது ரேகை. தயவு செய்து இப்பவே செக் பண்ணி பாருங்க. அந்த 3வது ரேகையில இருக்க கடைசி பார்ட் மட்டும் மேல தூக்கி, அதாவது மேல பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கை தூக்கி அது நெத்தில வச்சுக்கோங்க. ஏண்டா அது ஏப்ரல் ஃபூலுக்கு ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். கோழி கோழி ஏமாந்துக்கிறான், கோழி ஏமாண்டான் இவன். கோழி அங்க பாரு, கோழி கோழியே சிரிக்கிறாடே. ஏமாந்து போயிட்ட பரவாயில்ல விடு. உன் ஃப்ரெண்டையும் ஏமாத்தணும்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல எப்படிதான் மட்டும் கமெண்ட் வச்சிரு. அதுக்கப்புறம் அப்படியே அவன் உண்மையிலேயே வந்து கமெண்ட்டை பார்த்து நம்பிடணும். அந்த மாதிரி கமெண்ட் நம்ம பசங்களுக்கு தெரியாதா? விடு, சதற விடு, கமெண்ட்டை சதற விடு. இதே மாதிரி ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு ஏமாத்தணும்னு நினைச்ச உன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடு. லெஃப்ட்ல ஃபாலோ. ஏப்ரல் ஃபுல் தான் ஏமாந்துட்டேன், இதையாச்சும் ஏமாத்தாம ஃபாலோ. பை.